பின்வருவனவற்றில் எது நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. ஈஸ்ட் ஈஸ்ட். பி. பிரியான் பிரைன். சி. ரைசோபியம் ரைசோபியம். டி. லாக்டோபாகிலஸ் லாக்டோபாசிலஸ். சரியான பதில் சி. ரைசோபியம் ரைசோபியம். சரியான விடை சி. சோகஸ்மெலி ரைசோபியம் பாக்டீரியாக்கள் பருப்பு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழ்ந்து வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தும் வகையில் நிலைப்படுத்துகின்றன. இது மண்ணின் வளத்தை இயற்கையாக அதிகரிக்க உதவுகிறது. இந்திய திட்ட நேரத்திற்கான IST மான மிர்சாபூர் எங்கே அமைந்துள்ளது? ஏ. ராஜஸ்தான் ராஜஸ்தான். பி. பீகார் பிஹார். சி. உத்தரப்பிரதேசம் உத்தர் பிரதேஷ். டி. மத்திய பிரதேசம் மத்திய பிரதேஷ். சரியான பதில் சி. உத்தரப்பிரதேசம் உத்தர் பிரதேஷ். 1. இந்திய திட்ட நேரம் IST 82 கிழக்கு தீர்க்கரேகையை அடிப்படையாகக் கொண்டது. இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாகச் செல்கிறது. இது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான நேரத்தை பராமரிக்க ஆதாரமாக உள்ளது. 2. நியூரான்களால் வெளியிடப்படும் ஒரு முக்கியமான நரம்பு கடத்தியாக அடையாளம் காணப்பட்ட வேதிப்பொருள் எது? ஏ. செரோடோனின் செரோட்டோனின். பி. நாரபினெஃப்ரின் நார்பைன்ஃப்ரைன். சி. அசிட்டில்கோலின் அசிட்டில்கொலின். டி. டோபமைன் டோபமைன். சரியான பதில் சி. அசிட்டில்கோலின் அசிட்டில்கொலின். 9. அசிட்டில்கோலின் என்பது நரம்புச் செல்களுக்கு இடையே தகவல்களை கடத்தும் மிக முக்கியமான வேதிப்பொருள் நரம்பு கடத்தி ஆகும். இது தசைச் சுருக்கம் மற்றும் நினைவாற்றல் போன்ற செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பின்வருவனவற்றில் கூர்மத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஏ. சர்க்கரை கரைசல். பி. தூய ஆக்சிஜன் வாயு. சி. பால். டி. தெளிந்த நீர். சரியான பதில் சி. பால். 3. பால் என்பது ஒரு கூர்மமாகும். இதில் கொழுப்புத் துளிகள் நீரில் பரவி ஒரு பால்மமாக எமல்ஷன் செயல்படுகின்றன. கூர்மங்களில் துகள்கள் ஒளியைச் சிதறடிக்கும் டிண்டால் விளைவை ஏற்படுத்துகின்றன. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களை தடுப்பதற்காக பின்வருவனவற்றில் எதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது? ஏ. கொழுப்பற்ற புரதம். பி. பழங்கள் மற்றும் காய்கறிகள். சி. புகைத்தல். டி. முழு தானியங்கள். சரியான பதில் சி. புகைத்தல். 1. புகைப்பிடித்தல் இரத்த நாளங்களைச் சுருக்கி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் தமனிகளில் அடைப்பை ஏற்படுத்துகிறது. இது இதய துடிப்பை அதிகரித்து இதயத்திற்குச் செல்லும் ஆக்சிஜன் அளவை குறைக்கிறது. மற்றவை ஏ. கொழுப்பற்ற புரதம் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. 2 உடல்களுக்கு இடையில் வெப்ப பரிமாற்றம் எப்போது நிகழ்கிறது? ஏ. அவை உடல் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கும்போது. பி. அவை ஒரே வெப்பநிலையில் இருக்கும்போது. சி. வெப்பநிலை வேறுபாடு இருக்கும்போது. டி. ஒரு உடல் வெற்றிடமாக இருக்கும்போது. சரியான பதில் சி. வெப்பநிலை வேறுபாடு இருக்கும்போது. 1. 2 பொருட்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் நிகழ வேண்டுமானால் அவற்றுக்கிடையே வெப்பநிலை வேறுபாடு இருப்பது அவசியமாகும். வெப்பமானது எப்போதும் அதிக வெப்பநிலையுள்ள இடத்திலிருந்து குறைந்த வெப்பநிலையுள்ள இடத்திற்கு பாயும். 2. எந்த தாவரத்திசு சல்லடை குழாய்கள் மற்றும் துணை செல்களைக் கொண்டுள்ளது? ஏ. பாரன்கெய்மா பரென்சிமா. பி. சைலம் ஜைலம். சி. ஸ்கிலரன்கெய்மா ஸ்க்லெரன்சைமா. டி. புளோயம் ஃப்ளோஎம். சரியான பதில் டி. புளோயம் ஃப்ளோஎம். சரியான விடை டி. சோகஸ்மெலி புளோயம் என்பது தாவரங்களில் இலைகளில் தயாரிக்கப்பட்ட உணவை மற்ற பாகங்களுக்கு கடத்தும் ஒரு சிக்கலான திசுவாகும். இது சல்லடை குழாய்கள் துணை செல்கள் புளோயம் பாரன்கேமா மற்றும் புளோயம் நார்கள் ஆகிய 4 வகை செல்களால் ஆனது. தாவரங்களில் நீர் கடத்தலில் ஈடுபடும் திசு எது? ஏ. புளோயம் ஃப்ளோஎம். பி. சைலம் ஜைலம். சி. கேம்பியம் கேம்பியம். டி. புறத்தோல் எபிடெர்மிஸ். சரியான பதில் பி. சைலம் ஜைலம். சரியான விடை சைலம் ஜைலம் சோகஸ்மெலி சைலம் திசுக்கள் வேரிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு மேல் நோக்கி கடத்துகின்றன. இது தாவரத்தின் வலிமைக்கும் ஆதாரமாக விளங்கும் ஒரு கடத்தல் திசுவாகும். H வடிவ சாம்பல் நிறப்பொருளின் மேல் முனை எதை உருவாக்குகிறது? ஏ. விளைச்சல் வேர்
efferent root. B. பின்கொம்புகள் posterior horns. C. ventral veer ventral root. D. முன்கொம்புகள் anterior horns. சரியான பதில் B. பின்கொம்புகள் posterior horns. சரியான விடை B. சோகஸ்மேலி தண்டுவடத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் உள்ள H வடிவ சாம்பல் நிறப் பொருளின் மேல்புற முதுகுப்புற முனைகள் பின்கொம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் உணர்ச்சி தகவல்களை பெரும் பணியை செய்கின்றன. எத்தனாயிக் அமிலம் எந்த கரிமச் சேர்மங்களின் குடும்பத்தைச் சேர்ந்தது? A. ஈதர்கள் எத்தேர்ஸ். B. கீட்டோன்கள் கெட்டோன்ஸ். C. கார்பாக்சிலிக் அமிலங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். D. ஆல்கஹால்கள் ஆல்கோஹால்ஸ். சரியான பதில் C. கார்பாக்சிலிக் அமிலங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். சரியான விடை C. சோகஸ்மேலி எத்தனாயிக் அமிலம் CH3COOH அதன் அமைப்பில் கு என்ற வினைசெயல் தொகுதியைக் கொண்டுள்ளதால் இது கார்பாக்சிலிக் அமில குடும்பத்தைச் சேர்ந்தது. இது பொதுவாக அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு இயந்திர அலையின் பரவலுக்கு எந்த பண்பு அவசியம்? A. நெகிழ்ச்சியற்ற தன்மை non-elasticity. B. நிலைமம் inertia. C. அதிக உராய்வு high friction. D. குறைந்த அடர்த்தி low density. சரியான பதில் B. நிலைமம் inertia. 1. இயந்திர அலைகள் பரவுவதற்கு ஊடகத்திற்கு மீட்சித்தன்மை மற்றும் நிலைமம் ஆகிய பண்புகள் அவசியம். நிலைமம் என்பது துகள்கள் அவற்றின் சமநிலை நிலையை தாண்டிச் சென்று அலை இயக்கத்தை தொடர அனுமதிக்கிறது. 2. வாழ்வுக்கான போராட்டத்தில் சில உயிரினங்கள் தப்பிப்பிழைத்து தழுவிக்கொள்ளும் விளைவை எந்த கருத்து விவரிக்கிறது? A. சாதகமற்ற மாறுபாடு. B. தகுதி வாய்ந்தவை உயிர் பிழைத்தல். C. அதிக உற்பத்தி. D. பெருக்கம். சரியான பதில் B. தகுதி வாய்ந்தவை உயிர் பிழைத்தல். 2. டார்வினின் கோட்பாட்டின்படி சாதகமான மாறுபாடுகளைக் கொண்ட உயிரினங்கள் வாழ்விற்கான போராட்டத்தில் தப்பிப் பிழைக்கின்றன. இந்த தகுதியுள்ள உயிரினங்கள் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு தங்கள் பண்புகளை கடத்துகின்றன. ஆக்சிஹீமோகுளோபின் என்றால் என்ன? A. ஆக்சிஜனுடன் இணைந்த ஹீமோகுளோபின். B. கார்பன் டை ஆக்சைடுடன் இணைந்த ஹீமோகுளோபின். C. பிளாஸ்மாவில் கரைந்த ஆக்சிஜன். D. ஒரு வகை வெள்ளை இரத்த அணு. சரியான பதில் A. ஆக்சிஜனுடன் இணைந்த ஹீமோகுளோபின். சரியான விடை A. சோகஸ்மேலி நுரையீரலில் உள்ள ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடன் தற்காலிகமாக இணைந்து ஆக்சிஹீமோகுளோபின் என்ற சேர்மத்தை உருவாக்குகிறது. இதுவே உடலின் பல்வேறு திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் முக்கிய வழியாகும். அலுமினியத்துடன் வினைபுரிந்து அலுமினியம் நைட்ரேட்டை உருவாக்கும் வாயு எது? A. கார்பன் டை ஆக்சைடு. B. நைட்ரஜன். C. ஆக்சிஜன். D. ஹைட்ரஜன். சரியான பதில் B. நைட்ரஜன். 1. அலுமினியம் அதிக வெப்பநிலையில் நைட்ரஜன் வாயுவுடன் நேரடியாக வினைபுரிந்து அலுமினியம் நைட்ரேட்டை அலன் உருவாக்குகிறது. இது ஒரு சேர்க்கை வினையாகும். 2. A. கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடு மற்றும் கார்பனை உருவாக்குகிறது. ஒரு இருபண்பு கலப்பிற்கு காட்டப்பட்டுள்ள எப்ரண்டு தலைமுறையின் புறத்தோற்ற விகிதம் என்ன? A. 9 3 3 1. B. 1 1 1 1. C. 3 1. D. 1 2 1. சரியான பதில் A. 9 3 3 1. 8. மெண்டலின் இருபண்பு கலப்பு சோதனையில் எப்ரண்டு தலைமுறையில் 4 விதமான புறத்தோற்றங்கள் 9 3 3 1 என்ற விகிதத்தில் உருவாகின்றன. இது பண்புகள் தனித்து ஒதுங்குதல் விதியின் அடிப்படையில் அமைகிறது. B. 1 1 1 1 என்பது ஒரு இருபண்பு சோதனை கலப்பின் டெஸ்ட் கிராஸ் விகிதமாகும். உங்கள் பள்ளிப் பையை தூக்கும்போது அதில் என்ன அடங்கியுள்ளது? A. கதிர்வீச்சு. B. ஆவியாதல். C. ஒடுக்கம். D. இயக்கம். சரியான பதில் D. இயக்கம். ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்துவது அல்லது தூக்குவது என்பது அதன் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதுவே இயக்கம் எனப்படும். பையை தூக்கும்போது தசை ஆற்றல் பயன்படுத்தப்பட்டு இடப்பெயர்ச்சி நிகழ்கிறது.
ஆண்களுக்கான அறுவை சிகிச்சை கருத்தடை முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. வாசக்டமி வாசெக்டோமி. பி. டியூபெக்டமி டியூபெக்டோமி. சி. உள்வைப்பு இம்ப்ளான்டேஷன். டி. லிகேஷன் லிகேஷன். சரியான பதில் ஏ. வாசக்டமி வாசெக்டோமி. 6. வாசக்டமி என்பது ஆண்களின் விந்து நாளத்தை துண்டித்து முடிச்சும் போடும் நிரந்தர கருத்தடை முறையாகும். இது விந்து செல்கள் விந்து திரவத்துடன் கலப்பதை தடுத்து கருவுறுதலை தவிர்க்கிறது. காஸ்பர் மரியா வான் ஸ்டென்பெர்க் எங்கே பிறந்தார்? ஏ. ஆசியா ஏசியா. பி. ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா. சி. இந்தியா இந்தியா. டி. ஐரோப்பா யூரோப். சரியான பதில் டி. ஐரோப்பா யூரோப். 10. காஸ்பர் மரியா வான் ஸ்டென்பெர்க் ஒரு புகழ்பெற்ற தாவரவியலாளர் மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பிராக் நகரில் பிறந்தவர். இவர் நவீன பேலியோபாட்டனி தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மற்றவை ஏன் தவறு? ஏ. இவர் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தவர் அல்ல. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?